ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த வராகி அம்மாவின் உருவத்தை நீ தொட்டாலே போதும். நாளை விடியல்ல கண்டிப்பாக நீ எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு நினச்சியோ, உன் வீட்டில் உன் குடும்பத்தில் என்னவெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டியோ, யாரெல்லாம் உன் கூட இருக்கணும்னு நினச்சியோ, அது அனைத்தும் சிறப்பாக நடக்கும்படியும் நீ விரும்பிய வாழ்க்கையே உனக்கு கிடைக்கும்படியும் செய்வதற்காக தான் இந்த வராகி அம்மா என் உருவத்தை தொடச் சொன்னேன். என்னை நம்பி வாழும் உனக்கு இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. இன்று இரவோட இரவாகவே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நாளை விடியல்ல உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உருவாகும்படி செய்ய போகிறேன். உன் பாதையில் நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கணுமே தவிர அடுத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்து அதை போலவே அவங்க பாதையில் நீ போக நினைக்காதே. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் வெவ்வேறு பாதை, வெவ்வேறு திறமை, வெவ்வேறு தனித்துவம், வெவ்வேறு கொள்கைகள் நிறைஞ்சதாக இருக்குது. அதனால் பூனையை பார்த்து புலி சூடு போட்டுக்கிட்டது போல் மாற்றி செய்யாதேன்னு செல்லமே. புரியுதா? நான் பொதுவாகவே புலியை பார்த்து தான் பூனை சூடு போட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ புலிங்கிறத மறந்து சாதாரண பூனை போல வாழும் மற்ற மனிதர்களை பார்த்து நம்மளும் அதையே செய்வோன்னு அடுத்தவங்க வாழ்க்கையை பின்பற்றி போகாதே. ஏன்னா உன் வாழ்க்கையை உனக்கான பாதையில் நீ போனாதான் நீ எதிர்பார்க்குற வெற்றி உனக்கு உண்டாகும். அடுத்தவங்களை பார்த்து வாழ நினச்சினா உன் வாழ்க்கை பின்னுக்கு போய்விடும் என் செல்லமே. தேவையற்ற மாயைகளில் உன் மனசை அலைப்பாய விடாமல் நீ முன்னேறதுக்கான விஷயங்களில் கவனம் செலுத்து. உன் குறிக்கோள் சரியாக இருக்குது. உனக்குள்ள ஒரு லட்சியம் இருக்குது. நீ எதையெல்லாம் அடையணும்னு ஆசைப்படுறியோ அதற்கான வேலைகளை எல்லாம் நேர்மறை எண்ணத்தோடு சிறப்பாக செய்ய பழகு. அடுத்தவங்க குறுக்கு வழியில் போய் ஜெயித்தாலும் நிறைய சம்பாதிச்சாலும் கூட உனக்கு அந்த வழி வேண்டாம் என் செல்லமே. நீ எப்போதும் நேர்வழியில் போகக்கூடிய பிள்ளையாக, உண்மையாக நேர்மையாக நல்லபடியாக வாழும் பிள்ளையாக இரு. நீ ஜெயிக்கிறது எல்லாருக்கும் ஒரு பாடமாக அமையும். உண்மையான நேர்மையான வழியில் வாழ்ந்தாலும் ஜெயிக்க முடியுன்றதுக்கு நீயே இந்த உலக மக்களுக்கு உதாரணமாக மாறப்போகிற. நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டியோ அப்படி நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். என் அருளால் வெற்றியை உனக்கு உறுதியாக உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். உன் வாழ்க்கை முழுவதும் இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உன் மனதில் இருக்கும் துயரத்தையும் வருத்தத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை உடைஞ்சு போகாமல் எல்லாவற்றையும் என் அருளின் மூலமாக உனக்கு சிறப்பாக நடத்தி தர்றேன். நீ நம்பின மனிதர்களும் நீ எதிர்பார்த்த சூழல்களும் உன்னை விட்டு போனாலும் இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன். யாரும் வேணாம் எதுவும் வேணாம்னு சொல்கிற அளவுக்கு நீ வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டுட்ட. எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து போன உனக்காகவே உன் பாதையை நேராக்கி உனக்கான நல்ல வளர்ச்சியை நான் கொடுக்க போகிறேன். மற்றவங்க மேலே நீ வச்ச நம்பிக்கை இப்போது பொய்யாக போயிட்டதல்லவா? இனிமேலாவது யார் மீது நம்பிக்கை வைக்கிறதா இருந்தாலும் யோசிச்சு வை. உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் நம்பிக்கையை குலைக்கும் சக்தி இங்கு யாருக்கும் இல்லை. என் செல்ல பிள்ளையான உனக்கு இந்த வராகி அம்மா துணையாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எதிர்பார்க்கறது போலவே உனக்கு நடத்தி தர்றேன். உன் உள்ளத்தில் இருக்கும் துயரத்தையும் வருத்தத்தையும் வேதனையும் போக்கி என் அருளின் மூலமாக இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ நம்பி இருந்த மனிதர்களும் சூழல்களும் எப்படி மாறி இருந்தாலும் இந்த வராகி அம்மா ஒருபோதும் மாற மாட்டேன். நீ எதிர்பார்க்குற விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க தான் போகிறேன். எத்தனையோ மருத்துவர்களை பார்த்தும் சரியாகாத உன் நோயும் தீராத உன் துன்பங்களும் பிரச்சனைகளும் இந்த வராகி அம்மாவை நம்பியதின் பலனாக உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும் என் செல்லமே. நீ எதுக்காகவும் பயப்படாதே. உன் கஷ்டங்களை குறைத்து உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துட்டேன் அல்லவா? நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதையே செய். பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு கொடு, உடையற்றவர்களுக்கு உடை கொடு, பாதம் வலிக்கும் ஏழைகளுக்கு செருப்பு வாங்கி கொடு. ஆனால் நீ செஞ்ச உதவிகளையும் நன்மைகளையும்
ஒருபோதும் யாருக்கும் சொல்லாதே. உன் மனசாட்சிக்கு நீ செய்கிற நல்லது தெரிஞ்சா போதும். அடுத்தவங்களுக்கு தெரியும்படியாக பெருமை பெற்றி கொள்வதால் நீ செஞ்ச நன்மை பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நன்மைகள் எப்போதும் இடக்கைக்கு கொடுப்பது வலக்கைக்கு தெரியாத விதமாக இருக்கும்படி பார்த்துக்கோ. அப்படி நீ யாருக்கும் தெரியாமல் நல்லது செய்யும்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுமைகள் லேசாகும். யாரையும் குறை சொல்லாமல், யாருக்கும் துரோகம் செய்யாமல், நல்ல எண்ணத்தோட நல்ல செய்கையோடு நீ நடந்து போகும்போது உன் பாதையை ஒளியால் நிரப்பி என் அருள் உன்னை காப்பாற்றும்படியும் என் அருள் மூலமாக உனக்கு முன்னேற்றம் வந்து சேரும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்வேன். நான் சொல்கிறதையெல்லாம் நம்பிக்கையோடு கேளு. உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணத்தையும் உனக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தையும் தூக்கி எறிஞ்சிடு. நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் நீ எதிர்பார்க்குற ஒரு உதவிகளையும் இந்த வராகி அம்மா நிச்சயம் உனக்கு நல்லபடியாக செஞ்சு தர்றேன். யார் மூலமாக எதன் வழியாக எப்படி உனக்கு அதை நடத்தி கொடுப்பேன்றது உனக்கு தெரியாது. ஆனால் சரியான நேரத்தில் தவறி போகாமல் தப்பி போகாமல் உனக்கான நல்லது அனைத்தையும் நிச்சயமாக நான் செஞ்சு கொடுப்பேன். உனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். உனக்கு தேவையான உதவியை செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை வடிவமைச்சு எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகும்படி செய்கிறேன். உன் மனசில் வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் தான் உன் வாழ்க்கையை உருவாக்குதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. ஒவ்வொரு நாளும் உன் செயல்களை சரியாக செஞ்சுக்கிட்டு உன் எண்ணங்களை அழகாக்கி வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. முன்னேற நினைப்பவர்கள் எப்போதும் தன் இலக்கையும் தன் கனவையும் அடைவதற்கான வழியை பற்றியே யோசிப்பாங்க. நீயும் வாழ்க்கையில் முன்னேறணும், நீ உன்னுடைய இலக்கை அடையணும்னு நினச்சினா அதுக்கு என்னென்ன செய்யலாங்கிறத பற்றி யோசி. உயர்வான தெளிவான லட்சியத்தோட நேர்மறையான சிந்தனைகளை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ தொடர்ந்து முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக இந்த வராகி அம்மா உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்தே தீருவேன். இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லவங்களாக தான் பிறக்கிறாங்க. ஆனால் வளரும்போது காலமும் சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக மாற்றி விடுகிறதல்லவா? நீ எப்போதும் மாறாமல் மன சுத்தத்தோட உண்மையான வார்த்தைகளோட நல்ல எண்ணத்தோட வாழ்க்கையில் முன்னேறணுங்கிறதுல உறுதியாக இரு. உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் செஞ்சு தர்றேன். உன் வாழ்க்கையில் யாரோட எப்படி பேசணும், யாரிடம் எப்படி நடந்து கொள்ளணும், எத்தனை அளவுக்கு நெருக்கமாக நீ இருக்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நடந்தாலே உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். உன் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உனக்கு எதிரின்னு யாரும் கிடையாது. உனக்கு எதிரி நீயாகவே மாறிவிடாதே. எதிரின்னு யாரையும் நினைக்காம உனக்கு எதிராகவும் எந்த செயலையும் செய்யாமல் எப்போதும் சரியான வழியில் சரியான செயல்களை யாருக்கும் தீங்கில்லாமல் நல்லபடியாக செய்ய பழகு. அறிவில்லாமல் புத்திசாலித்தனம் இல்லாமல் செய்யும் செயல்கள் உனக்கு தீங்கை வரவழைச்சிடும். அதனால் புத்திசாலித்தனத்தோட மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ பழகு. யாரை நம்பணும் யாரை தூரத்தில் வைக்கணுன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டாலே உன் வாழ்க்கை சரியானதாக சந்தோஷமானதாக அமைஞ்சிடும். உன் வார்த்தைகளை எங்கே பயன்படுத்தணும், எங்கே அமைதியாக மௌனம் காக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ வாழும்போது உன் வாழ்க்கை பாதை மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும் என் தங்கமே. உனக்கு நல்ல அறிவை கொடுத்து நல்ல புத்திசாலித்தனத்தையும் கொடுத்து உன்னை வளர்த்து ஆளாக்கி உன்னை நல்லபடியாக வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். ஒரு சின்ன விதைக்குள்ளதானே பெரிய ஆலமரமும் ஒளிஞ்சிருக்கு. சின்ன விதைக்குள்ளதான் பெரிய பெரிய பழமும் மரமும் காய்கனிகளும் கூட ஒளிஞ்சிருக்கு. சின்ன விதைகளுக்குள் பெரிய விருட்சம் ஒளிந்திருப்பது போல உன் வாழ்க்கையில் உனக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய வெற்றி எவ்வளோ பெருசுன்னு உனக்கு தெரியாது. உன் கண்களுக்கு இப்போது தெரியாத வெற்றியை கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நான் காட்ட போகிறேன். பொறுமையை நீ எந்த அளவு கடைப்பிடிக்கிறாயோ, அமைதியோடு எப்படி நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ்றியோ அந்த அளவுக்கு உனக்கான அனைத்தும் சிறப்பாக நடக்கும். அவசரமும் அவநம்பிக்கையும் மனசை ஆட்டி படைச்சா நடக்காததை நினச்சி நடக்கும் போல சிந்திக்க வேண்டாம். எப்போதும் பொறுமையாக நிதானமாக நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி மட்டும் யோசி. அவசரப்படுவதோ நமக்கெல்லாம் நல்லது நடக்காதுன்னு அவநம்பிக்கை கொள்வதோ வேண்டாம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வளர்த்துக்கோ. உன்னை வாட்டி விதைக்கும் பிரச்சனைகளையும் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் தீர்த்து வச்சு இந்த வராகி அம்மா
உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உனக்கு தாமதமாகும் விஷயங்களும், உனக்கு தடையாக இருக்கும் விஷயங்களும், உனக்கு துன்பத்தை தரும் விஷயங்களும், உன் வாழ்க்கையில் இழப்பை கொடுத்த விஷயங்களையும் சரியாகி எல்லாமே இனி உனக்கு நல்லபடியாக நடக்க போகுது. உன் பொறுமைக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான பொக்கிஷத்தை உன் கைகளை ஒப்படைக்கிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். உயிரை விட கொடியதாக தோன்றும் மன அழுத்தமும், உன் உள்ளத்தை வாட்டி வதைக்கும் மன வருத்தமும் உனக்கு வேண்டாமே செல்லமே. உன் மன அழுத்தத்தை தூக்கி போடு. உன் மன வருத்தத்தை எல்லாம் இந்த வராகி அம்மா என்கிட்ட வந்து சொல்லு. உனக்காக யாரும் இல்லைன்னு நீ தனிமையில் துடிக்கும் போதெல்லாம் இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து நீ கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே இருள் சூழ்ந்து இருக்கும் உன் வாழ்க்கையில் உன் மன காயங்கள் அனைத்தையும் அகற்றி உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்குறேன். உன் மனசை லேசாக்கி துன்பங்களையும் துயரங்களையும் குறைத்து உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி செய்கிறேன். நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுடாதே. ஆனால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு உனக்கு தோணுச்சுன்னா கொஞ்ச நேரம் தனிமையில் உட்காந்து கூட அழுதுரு. ஆனால் ஒருபோதும் மனசு உடைஞ்சு போகக்கூடாது. கொஞ்ச நேரம் அழுதுட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு மனசில் ஒரு தெளிவோட தைரியத்தோட அடுத்தடுத்த வேலைகளை செய்ய தயாராகு. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் தோற்று போக மாட்ட. நிதானமாக இரு, துணிச்சலோட முன்னேறு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாகும்படி இந்த வராகியம்மா செய்வேனேன்னு செல்லமே. உன் மன வேதனைகளை நினச்சி நீ உடஞ்சி போகாமல் அமைதியாக பொறுமையாக இரு. இந்த வராகியம்மா ஒருபோதும் உனக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் வேதனைகளையும் உன் வாழ்க்கையில் வந்து கொடுக்க மாட்டேன். உன்னை அழிக்கும் அத்தனை விஷயங்களையும், உன்னை அழிக்க நினைக்கும் அத்தனை மனிதர்களையும் நெருப்பிலிட்டு பொசுக்கி உனக்கான நல்லதை, உன் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக நான் கொடுக்க தான் போகிறேன். சில உண்மைகளை உனக்கு தெளிவுபடுத்தணும், சில மனிதர்களின் முகமூடிகளை கிழிக்கணுன்றதுக்காக தான் உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போது நீ அனுபவிக்கும் துன்பமும் கஷ்டமும் உன் வாழ்க்கையின் முடிவு கிடையாது. இது எல்லாமே வெறும் திருப்பம் மட்டும்தான். கூடிய சீக்கிரம் இந்த துன்பங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையில் எந்த வேதனையும் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியோட மன நிறைவோடு நீ வாழும்படி செய்ய போகிறேன். உன் மதிப்பை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. மன அமைதியோட உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு தரேன். உன் வேதனைகளை எல்லாம் நீ நம்பிக்கையாக மாற்றிக்கும். அப்போதுதான் உன் வாழ்க்கை உனக்கான மதிப்பை கொடுக்கும். குடும்பம், தொழில், வேலை, உறவினர், பழகியவர்கள்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக உன்னை பற்றி பேசலாம். யார் என்ன சொன்னாலும் நீ எதையும் கண்டுக்கவோ காதில் வாங்கிக்கவோ வேண்டாம். உன் செயல்கள் மூலமாகவே உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேரும்படி இந்த வராகியம்மா செஞ்சு காட்டுறேன். தனித்தன்மையோட உன்னுடைய தனித்திறமையின் மூலமாக நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. இன்னும் இன்னும் நீ வாழ்க்கையில் உயர்ந்து ஜெயிப்பதற்கு இந்த வராகியம்மா உனக்கு வழிகாட்டுறேன். உன் வாழ்க்கையில் வரக்கூடிய விமர்சனங்களும் தடைகளும் உன்னை உயர்த்தவே வருதுங்கிறத புரிஞ்சுக்கோ. எதுவுமே நீ கெட்டு போகணுன்றதுக்காகவோ கஷ்டப்படணுன்றதுக்காகவோ இந்த வராகியம்மா கொடுக்க மாட்டேன். ஒரு விஷயம் நீ நினச்சது போல் நடக்காமல் மறுபடியும் மறுபடியும் தடங்களாகவே இருக்குதுன்னா நான் உனக்காக ஏதோ சொல்ல வர்றேன்றதை புரிஞ்சுக்கோ. அந்த தடைகள் எல்லாம் கண்டிப்பாக உன்னை உயர்த்தி காட்டும் என் செல்லமே. யாராவது வேணும்னே உன்னை குறி வச்சு மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருந்தாலும், உன்னை குறை சொன்னாலும் குற்றம் சாட்டினாலும் நீ ஒருபோதும் உடைஞ்சு போகாதே. நீ சாதாரணமான ஆள் கிடையாது. உனக்கு நிழலாக இந்த வராகியம்மா எப்போதும் இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். வேகம் உன்னை முன்னே நகர்த்தலாம், ஆனால் நிதானம்தான் உன்னை சரியான பாதையில் நிலைநிறுத்தும். அவசரப்படாமல் பொறுமையோடு நிதானமாக உனக்கான செயல்களை செய்ய பழகு. மனசை பதற விட்டு தவறான முடிவுகளுக்கு நீ இடம் கொடுத்துடாதே. எந்த காரியத்தை செஞ்சாலும், எந்த விஷயத்தை பற்றி யோசித்தாலும் நீ நிதானத்தோடு யோசிக்கும் போதுதான் அந்த செயல் உனக்காக கச்சிதமாக நடந்து முடியும். உனக்கான வெற்றியை சிந்தாமல் சிதறாமல் உன் கைகளில் வந்து ஒப்படைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு.
நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம், யாரிடம் பேசுவதாக இருந்தாலும் பேசுறதுக்கு முன்பாக ஒரு நிமிஷம் நிதானமாக யோசிச்சு பேசு. முடிவு எடுப்பதற்கு முன்பாக மனசை நல்லா அமைதியாக்கிக்கிட்டு அப்புறமா யோசிச்சு நல்ல முடிவாயிடு. இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீ பார்த்து பேசும்போது, யோசிச்சு முடிவு எடுக்கும்போது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் அப்படியே இருப்பார்கள். உறவுகள் காக்கப்படும், தவறுகள் குறைஞ்சு போகும். அது மட்டும் இல்லாமல் உன் உடம்பும் மனசும் கூட எப்போதும் அமைதியாக இருக்கும் அல்லவா? ஒவ்வொரு செயலையும் திட்டம் போட்டு நீ பொறுமையோடு செய்யும்போது உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். அவசரப்பட்டு நேரத்தை வீணடிக்காம நிதானத்தோடு பொறுமையோடு ஒவ்வொரு செயல்களையும் நீ செய்ய ஆரம்பிச்சினா கண்டிப்பாக வெற்றி உனக்கானதாக உன்னை வந்து சேரும். பதறாத காரியம் சிதறாதுன்னு கேள்விப்பட்டிருப்பாய் அல்லவா? நிதானத்தோடு ஒவ்வொரு செயல்களையும் நீ சரியாக செய்யும் போது உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். நீ எதை நினைக்கிறியோ அதுவாகவே ஆகிறாய்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு தேவையானது எதுன்னு முடிவு செஞ்சு அதை ஆழமாக நல்லபடியாக கவனமாக செய்ய பழகு. உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ எந்த விஷயத்தை அதிகமாகவும் அழுத்தமாகவும் நினைக்கிறியோ அது நிச்சயமாக உன்னை தேடி வரும். அதனால் மன உறுதியோடு இடு. பிடிவாதமாக நீ என்னிடம் கேட்ட அத்தனை விஷயங்களையும் இந்த வராகி அம்மா உனக்கு சிறப்பாக நிறைவேற்றி கொடுக்குறேன். உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ மனசில் ஆழமாக நம்பிக்கையோடு கேட்ட எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி தர்றேன். உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கேன்னு கவலைப்படாத. என்னை நம்பி வாழக்கூடிய உனக்கு இனி எந்த கஷ்டமும் இல்லாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி நான் செய்கிறேன். உன்னை காப்பாற்றி உனக்கு தெய்வ பலத்தை கொடுத்து எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு கெடுதல் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க நிலையை எல்லாம் உன் கண்ணுக்கு முன்பாக நான் காட்டுறேன். எல்லா வகையிலும் எல்லார் மூலமாகவும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் உன் வாழ்க்கை நல்ல விதமாக மாறும்படியும் கூட இந்த வராகி அம்மா உன் கூட இருந்து உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுவேன் என் செல்லமே.